இந்த வெயில் காலத்துல உடம்புல அரிப்பு வேர்க்குரு வரதான் செய்யும். ஸோ உடம்புல அரிப்பு வர முக்கிய காரணம், பேருக்கு ஜுரம் ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வரதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கம்பல்சரி பிளாக் கலர் கிளாத்தை வந்து இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் போடவே போடாதீங்க. வணக்கம். இப்போ வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், அதுக்கான ஒரு உணவு முறை சொல்லுங்கள் மேடம். வெயிலின் தாக்கத்துலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப டைட்டாக ட்ரெஸ்ஸு போடாமல் கொஞ்சம் லூஸாக போடுங்க. அதில் ரொம்ப முக்கியமானது காட்டன் கிளாத்தாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கம்பல்சரி பிளாக் கலர் கிளாத்தை வந்து இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் போடவே போடாதீங்க. ஏன் அப்படின்னா பிளாக் கலர் வந்து இந்த ஹீட்டை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும். எந்த எனர்ஜியாக இருந்தாலும் அதை உடனே ஹீட் எனர்ஜியாக மாற்றி அதை அப்சர்வ் பண்ணுற ஆற்றல் வந்து கருப்பு கலருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா கருப்பு கலர் வந்து ஒரு குளுமைத்தன்மை உடையது. ஸோ எந்த இடத்துல ஹீட்டு நெருப்பு இருந்தாலும் அதை உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுவே நீங்கள் ஒயிட் கிளாத் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு சூடுத்தன்மையில் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து சூடு அப்சர்வ் பண்ணாது. ஸோ குளுமையை அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்கள் வெயிலின் நேரத்தில் ஒயிட் கலர், மற்ற கலர் கூட போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஒயிட் கலர், போடவே கூடாது கருப்பு கலர் கிளாத். இது இல்லாமல் வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம ஓவராக ஹீட் ஆகும்போது முக்கியமாக மண்டை தான் ஓவராக சூடாகும். ஸோ அதனால் முடி கொட்டுறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக வாரத்தில் 2 நாள் செக்கு நல்லெண்ணெயை தலை உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுதும் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் சாந்தப்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக என்ன மாதிரியான உணவு எடுக்கவே கூடாது அப்படின்னா, கம்பல்சரி இந்த பிரெட் ஐட்டம், இந்த பப்ஸு, இந்த பீஸா. ஏன் அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே நல்ல மாவு இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்க நீர் மற்றும் பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே அப்சர்வ் பண்ணுறதுனால நம்ம உடம்பு ரொம்ப வறட்சியான மாதிரியே இருக்கும். ரொம்ப ஒரு வித நெருப்புக்குள்ள நம்ம உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே பல பேருக்கு இந்த உடம்புல வேர்க்குரு வரதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா உடம்புல இருக்க நீர் மற்றும் பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல இந்த வறட்சி தன்மை அதிகமாகிடுது. ஸோ பீஸா, பர்கர், இந்த பிரெட் ஐட்டம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக கார்பனேட்டட் ட்ரிங்க்கு தொடவே தொடாதீங்க. இது இல்லாமல் ஐஸ் போட்ட எந்த ஜூஸுமே குடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஐஸ் கட்டி போட்டு குடிக்கும் பொழுது நம்ம உடம்புல ஹீட் அதிகமாகிடுது, உடம்புல நீர் கம்மியாக ஆரம்பிக்கிறோம். ஸோ இதனாலேயும் நம்ம உடம்பு ரொம்ப பலவீனமாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மாறாக நீங்கள் மண்பானையில் வச்சு அந்த சில்லு தண்ணி எடுத்து நீங்கள் எதாவது ஜூஸ் போடுறீங்களா, அந்த மண்பானையில் ஊறின தண்ணி எடுத்து நீங்கள் ஜூஸ் கலந்து சாப்பிடும்பொழுது அந்த ஜூஸும் கொஞ்சம் ஒரு வித சில்லுன்னு இருக்கும், வெயிலும் நல்லா இருக்கலாம். என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, மோர், இந்த பதநீர், கரும்பு ஜூஸு, நுங்கு, இந்த மாதிரி உணவுகள் நம்ம சுற்றி எல்லாமே இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. சர்பத்து, ஆனால் நம்ம தான் அதை தேடி குடிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சர்பத்தாக இருக்கட்டும், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரிக்காய், கிருணிப்பழம், இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் கிடைக்கிறப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வாங்க. கூடுமான வரைக்கும் ஹெவி சாலிட் ஃபுட் எடுக்காமல் செமி சாலிட் ஆர் லிக்விட் ஃபுட் எடுக்கும்பொழுது நம்ம உடம்பு ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் இந்த வெயிலேருந்து நம்ம அழகாக கடந்து போயிடலாம். இருந்தாலும் எனக்கு ஓவர் ஹீட்டுங்க, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் எனக்கு ரொம்ப அதிகமாக வெயில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கம்பல்சரி 2 நாளைக்கு ஒரு தடவை காலையில் எந்திரிச்சோடனே இஞ்சி கருப்பட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இஞ்சி கருப்பட்டி எடுக்கும்பொழுது உடம்புல இருக்க அந்த பித்தம், அதாவது அளவுக்கு அதிகமான சூடு வந்து குறையும். எப்படி எடுக்க போறீங்கன்னா, காலைல சும்மா இந்த விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் எடுத்து நல்லா நசிக்கிடுங்க. நசுக்கி அந்த சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறில் உங்களுக்கு தேவையான அளவு கருப்பட்டி, மற்ற வெல்லம் போடக்கூடாது. ஏதாவது நாட்டு சக்கரை சேர்க்கலாமன்னா சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம உடம்பு பித்தத்தை தணிக்கிறதுக்காக தான் இந்த உணவு எடுக்கிறோம். ஸோ அந்த இஞ்சியை நல்லா சாறு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இடித்து சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறில் கருப்பட்டி கலந்து குடிச்சிட்டு வாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல பித்தம் சேராது. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வெயில் காலத்தில் வயிறை பெரட்டி மோஷன் வர மாதிரி இருக்கும். அவங்க என்ன மாதிரி என்ன எடுக்கிறீங்கன்னா, ஒரு 11-12 மணி ஆப்பில் சாப்பாடு கொதிச்சுட்டு இருக்கும்போது அது கொதித்தண்ணிலேருந்து ஊத்துக்குழி வெண்ணெய், அப்படி ஒரு வேளை ஊத்துக்குழி வெண்ணெய் கிடைக்கலன்னா நம்ம நார்மலாக ஷாப்லேயே கிடைக்கும். அதாவது இந்த ஆவின் வெண்ணெய், கொஞ்சம் நல்ல கம்பெனி வெண்ணெயாக வாங்கிக்கோங்க. அந்த வெண்ணெய் அந்த சுடு தண்ணியில், அதாவது அந்த சாப்பாடு கொதி தண்ணியில் 1 டீஸ்பூன் வெண்ணெயும் 1 டீஸ்பூன் கருப்பட்டியும் கலந்துட்டு அதை குடிச்சிக்கிட்டே வாங்க. ஒரு 11-12 மணிக்கு ஒரு 1/4 டம்ளர் குடிச்சிங்கன்னா போதுமானது. இதை வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் வயிறு வந்து குளுமையடைய ஆரம்பிக்கும். இந்த வெயில் காரணமாக நிறையா பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வறட்டிருமல், காய்ச்சல் வருது. எதனால் அப்படி இருக்குது, அதுக்கான காரணமும் தீர்வும் சொல்லுங்கள் மேடம். இந்த வெயில் காலத்தில் பல பேருக்கு ஜுரம் ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக பாடி சூடாயிடுச்சு அப்படின்னு நம்மகிட்ட பேசுகிற மொழி தான். அதாவது
ஓவராக பாடி ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஜுரம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இம்பேலன்சிங்காக இருக்கும் நம்ம உடம்புல டெம்பரேச்சர். ஏன்னா நம்ம உடம்பு எப்போவுமே கதகதப்பாக இருந்தால் தான் ஆரோக்கியம்னு சொல்லியிருப்பேன். அப்படி அந்த கதகதப்பு மாறும் பொழுது உடம்பு சொல்கிற மொழி தான் ஜுரம். அதாவது எங்கே தொட்டாலும் எனக்கு திடீர்னு சூடாக இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ ஜுரம் எந்த மாதிரி நேரத்துலலாம் உங்களுக்கு ஜுரம் வருது? ஜுரம் எதனால் வரும்னா, தடுப்பூசி போட்டால் வரும், ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாலும் வரும், தூக்கமின்மை, அலைச்சல், அலுப்பு, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறையா காரணம் சொல்லலாம் ஜுரம் வர்றதுக்கு. ஏன் தடுப்பூசி போட்டோன்னே ஜுரம் வருதுன்னா, அந்த தடுப்பூசியில் இருக்க மருந்து நம்ம ரத்தத்தில் கலந்தோடனே ரத்தம் ஓவராக ஹீட் ஆகுது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உடம்பு ஜுரம்ன்ற விஷயத்த கொடுக்குது. இதே மாதிரி தான் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் விளையாண்ட மறுநாள் ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமாக தண்ணியில் ஆடும்போது உடம்பு ஓவராக குளுமை அடைஞ்சது. அதை சமன்படுத்துறதுக்கு உடம்பு ஜுரம்ன்ற ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை ஒரு வாரமாக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், மறுநாள் எனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா உடம்பு எல்லாமே ஓவராக ஹீட் இம்பேலன்ஸ் ஆயிருக்குன்னு பேசுகிற மொழி தான் ஜுரம். இதை எப்படி நீங்கள் அழகாக இயற்கை முறையில் சரி பண்ணலாம் அப்படின்னா, எந்த வித ஜுரமாக இருக்கலாம், நீங்கள் அதுக்கு பேர் வேணால் வச்சுக்கலாம், இது இந்த ஜுரம் அந்த ஜுரம்ன்ட்டு. இதற்கு எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டுக்கு கழுத்துக்கு கீழே நல்லா சூடாக உடம்புல ஊற்றணும் தண்ணி. ஜுரம் அடிக்குது அப்படின்னா சூடாக தண்ணி உடம்புல ஊற்றுங்க. ஏன்னா ஜுரம் அடிக்கும்போது கம்பல்சரி கை கால் எல்லாம் இடுப்பெல்லாம் அச்சு போட்ட மாதிரி வலிக்கும், மண்டையெல்லாம் ஒரு வித பாரமாக இருக்கும், வாய் கசப்பாக இருக்கும். கம்பல்சரி ஜுரம் இருக்கும் பொழுது நல்லா சூடாக கழுத்துக்கு கீழே தண்ணி ஊற்றுங்க. ஆனால் மூஞ்சை அப்பப்போ பச்சை தண்ணி வச்சு கழுவிக்கோங்க. தலை நெத்தி சூடாக இருந்தாலும் கம்பல்சரி மூஞ்சை வந்து பச்சை தண்ணி வச்சு தான் கழுவணும். ஒரு வெள்ளை துணியோ இல்லை காட்டன் கிளாத்தில் ஈரமாக நினச்சி நெத்தியில் 10 மாதிரி போட்டுவாங்க. இது ஒரு நாளோ இல்லை 2 நாள் இல்லை ஒரு வாரமாக ஜுரம் இருக்குது, ஒரு வாரம் இதே டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாய் கசப்பாக இருக்குது அப்படின்னா எந்த ரொம்ப சாலிட் ஃபுட்டை எதுவுமே கொடுக்காம சாத்துக்குடி ஜூஸ், அதுவும் உள்ள இறங்க வேணாம், சும்மா கார்கிள் பண்ணி கீழே துப்புனா போதுமானது. ஆனால் வாய் கசப்பு இல்லை, பசிக்குதுன்னா லைட் ஃபுட்டாக கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இதுவே போதுமானது. இதுவே வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு முக்கிய காரணம் இதே ஜுரம் அளவுக்கு அதிகமாகும் பொழுது. ஏன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜுரம் அதிகமாயிடுச்சு, ஒரு ஸ்டேஜ் அதிகமாயிடுச்சுன்னா ஃபிக்ஸ் வந்துடும், மூளை நரம்பே வெடிச்சிடும், உயிருக்கே ஆபத்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு முக்கிய காரணம் ஏன்னா ஓவராக ஹீட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணும். ஆனால் மூளையில் இருக்க நரம்புகள் ஓவர் ஹீட் வந்ததுன்னா டப்புன்னு வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜுரம் அதிகமாகிடுச்சுன்னா ஃபிக்ஸ் வருமானா கண்டிப்பாக வரும். ஆனால் இயற்கை முறையில் நீங்கள் அதை பாதுகாத்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை எனக்கு ஃபிக்ஸே இருக்குங்க அப்படின்றவங்க கூட நம்ம சொல்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் போதுமானது. ரொம்ப முக்கியமானது, இந்த வெயில் காலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு முக்கிய காரணம் ரத்தம் அளவுக்கு அதிகமாக கொதிச்சிட்ருக்கு. அந்த ரத்தம் கொதிக்கிறது எங்கே போகுது அப்படின்னா மூளை நரம்புகளுக்கு போகும்பொழுது மூளை நரம்புகள்லாம் வெடிக்குது. இதுவே வந்து ஹார்ட்ல எல்லாமே ரத்தமெல்லாம் கட்டி கட்டியாக நிற்கும் போது ஹார்ட் அட்டாக்கும் வருது. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு முக்கிய காரணமே வந்து ரத்தம் அளவுக்கு அதிகமாக கொதிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அதற்கு முக்கிய காரணம் வெயில். ஸோ இந்த வெயிலேருந்து நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா தினமுமே தலையில் உச்சந்தலையில் எண்ணெய் வைங்க. நான் வருஷ கணக்கில் எண்ணெயே வைக்கலைங்க, இப்போ வைக்கலாமன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கனால எண்ணெயெல்லாம் நீங்கள் வைக்கும் பொழுது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து தப்பிச்சிக்கலாம். இந்த வெயில் காலத்தில் பல பேருக்கு வறட்டிருமல் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பார்த்தா இங்கே ஏதோ சளி நின்றுக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க. இங்கே சளி நின்றுக்கிட்டே இருக்குது, வறட்டிரும்பெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே கிட்னி ஓவராக சூடாகிடுச்சின்னு பேசுகிற மொழி தான். கம்பல்சரி ஏன்னா வெயில் அடிக்கிறது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூலிங்கை நோக்கி தான் போவோம், சில்லுன்னு சாப்பிடணும். இதை அவங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ சில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீங்கள் மண்பானையில் இருக்க தண்ணி கூட குடிக்கலாம், கிட்னி இன்னும் ஆரோக்கியமாகும். ஆனால் கூலிங்காக ஐஸ் கட்டி போட்டு சாப்பிட்றத நிறுத்துங்க. அதற்கு மாறாக இப்போ வறட்டிருமல் இருந்துக்கிட்டே இருக்குன்னா சும்மா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி வாயில் வச்சுக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் வாயில் வைங்க. தண்ணியை துப்பவும் கூடாது, முழுங்கவும் கூடாது. உணவுகள் பார்த்தீங்கன்னா மோர், பதநீர், இளநீர், நுங்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிட்னி குளுமை அடையும் பொழுது சூப்பராக உங்களுக்கு அந்த வறட்டிரும்புலேருந்து கிளியர் ஆகலாம். வறட்டிரும்பல் அதிகமாக இருக்குன்னா கம்பல்சரி நைட்டு டப்பில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஏன்னா கிட்னியை நீங்கள் பலப்படுத்தினீங்கன்னாவே அந்த வறட்டிரும்புலேருந்து கிளியர் ஆகலாம். ஸோ அதனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லாம் நீங்கள் வராமல் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ரெகுலராக ஆயில் தலையில் ரெகுலராக தினமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தலை காஞ்சி போயிடுது, அந்த அளவுக்கு ஹீட் வெக்கை அதிகமாக இருக்குது. ஸோ மூளை நரம்புகள் கம்பல்சரி சூடாகக்கூடாது. ஸோ ரெகுலராக தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாவே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இந்த வெயில் தாக்குதல்னால கண்ணெரிச்சல் மற்றும் தலை சுத்தல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதனால் மேடம்? கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னா தினமுமே கண்ணில் வந்து பச்சை தண்ணி வச்சு சும்மா கழுவிக்கணும். சும்மா இருக்க டைம்லாம் கண்ணில் ஹை வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப வேலை, லேப்டாப்லாம் வேலை இருக்குன்னா ஈர துணி எப்போவுமே உங்கள் பக்கத்தில் இருக்கட்டும். ஜஸ்ட் அந்த ஈர துணியை அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 நேரத்துக்கு ஒரு தடவை கண்ணில் சும்மா அந்த ஈர துணியை ஊற்றி எடுங்க. இதுவே வந்து எனக்கு ரொம்ப கேராக இருக்குது, காலைல எந்திரிக்க முடியல, இல்லை படுத்து தலையை தூக்குனாவே தலை சுற்றுது அப்படின்னா
இதுவும் என்னன்னா பித்தம் அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னு சொல்ற மொழி தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாடு வடிப்பீங்க ரெகுலரா, குக்கர்ல ஆக்குறீங்கன்னா கம்பல்சரி இந்த தலை சுத்தல் இருக்கிறவங்க கொஞ்சம் நாளைக்கு வடிச்சு சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு வடிச்ச வடு தண்ணியில கொஞ்சம் சீரகத்தூள் கல்லுப்புத்தூள் கலந்து கொஞ்சமா குடிச்சிட்டு வாங்க. ரொம்ப திக்கா வேணா தண்ணியா இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்தமும் தனியா ஆரம்பிக்கும். உங்களுக்கு தலை சுத்தல் வந்து நிரந்தரமா வெளியேறலாம். இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்புண் வருது, எதனால அப்படி இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? வாய்ப்புண் வரதுக்கு முக்கிய காரணம் வெயில் ஓவரா இருக்கும் பொழுது வயிறு ஓவரா ஹீட் ஆயிடும், வெந்து போயிடும். ஸோ அதனால வாயில புண்ணா வரும். அதற்கு மாதிரியான உணவு எடுக்கலாம் அப்படின்னா பழையது மாதிரி எடுங்க. ஏன்னா வயிறு வந்து ஓவரா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ குளுமைப்படுத்தணும். கம்பல்சரி நான்வெஜ் அவங்க எடுக்கவே கூடாது. வயிற்றுல வந்து குளுமைப்படுத்துற மாதிரி கொஞ்சம் நீர் ஆகாரங்களா எடுத்துக்கலாம். மோர், இளநீர், சாப்பாடு வடுதண்ணி அல்லது பழையது கஞ்சி தண்ணி இந்த மாதிரி எடுத்து வயிறை குளுமைப்படுங்க. வாயில இருக்க புண்ணுக்கு தினமுமே காலை மற்றும் இரவு செக்கு நல்லெண்ணெயில வாயை கொப்பளிங்க. இந்த வாயை கொப்பளிக்கும் போது வாயை கொப்பளிச்சு கார்கிள் பண்ணி கீழே துப்பலாம். ஒரு 10 நிமிஷம் வாயில கொப்பளிச்சுட்டு அப்புறம் துப்புங்க. இந்த மாதிரி பண்ணும்போது புண்ணு சீக்கிரம் ஆறும். மேற்கொண்டு புண்ணு வராமல் இருக்கிறதுக்கும் கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் தலை சுத்தல் வராமல் இனிமே இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி பேஸ்ட்டை அறவே தவிர்த்துருங்க. பேஸ்ட்ல இந்த பிரச்சனை வருமானா கம்பல்சரி. ஏன்னா பேஸ்ட்ல நிறைய அசிடிட்டி இருக்கு. வெயில்ல இந்த ஆசிடும் படும் பொழுது இன்னும் ஓவரா வெந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ஆசிட் தன்மை கலந்த இந்த பேஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு மருந்துகள்ல நிறைய பற்பொடி கிடைக்குது. இல்லையா அவங்க சுத்தி வேப்ப மரம் இருக்கா, உட்காந்து வேப்ப மரம் இல்ல குச்சியில விளக்குங்க, இல்ல ஆழம் விழுதுல விளக்குங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டை சுத்தி புதினா இருக்கு, இல்ல வந்து எங்க வீட்டுல துளசி இருக்குனாலும் அந்த துளசியை நல்ல வாயில நல்லா ரொம்ப நேரம் மெல்லுங்க. மென்னுட்டு அந்த இலை திப்பி இருக்கும், அதை வச்சே ஈரெல்லாம் மசாஜ் பண்ணிட்டும் வரலாம். இதெல்லாம் பண்ணும்போது வாய் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், உங்க உடம்புல அசிடிட்டி தன்மையும் கம்மியாகும். இந்த ஒரு மாசமா இரவுல தூக்கம் இல்லைன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன காரணம் மேடம்? இரவு அதுவும் இந்த வெயில் காலத்துல நிறைய பேர் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 3 காரணத்தை மட்டும் பார்க்கலாம். வெயில் ஓவரா வெக்கை அடிக்கும் பொழுது, மெயினா காத்து வசதி இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு தூக்கம் வரவே வராது. பிறண்டு 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 படுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு படுங்க. இதெல்லாம் ஜன்னல் காத்து எல்லாமே நல்லா இருந்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, பிறண்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில குளிச்சுட்டு படுங்க. அதுவும் உங்க உடம்பு ஓவர் பித்த உடம்பா இருந்தா லைட்டா வெது வெதுன்னு உடம்புல ஊத்துங்க. இல்லைங்க உடம்புல வேர்த்து வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்குங்க, பித்த உடம்புலாம் கிடையாது, உடம்பு சீதள உடம்பு, எனி டைம் ஆல்வேஸ் வேர்த்து வேர்த்து ஊத்துது அப்படின்னா பச்சை தண்ணி நார்மலா தண்ணியை உடம்புல ஊத்திட்டு படுங்க. இதை படுக்கும்போது தூக்கம் வரும். இதே மீறி நான் இதெல்லாம் செஞ்சு நான் படுத்தாலும் எண்ணம் ஓட்டம் அதிகமா இருந்தாலும் தூக்கம் வராது. அந்த எண்ணம் ஓட்டங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உள்ள இருக்க காற்று வந்து கம்மியாகும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக காற்று அதிகமாகும் போது உள்ளுக்குள்ள, ஏன்னா பஞ்சபூதத்தின் மூலியமா தான் நம்ம உடம்பே இயங்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த பஞ்சபூதத்துல காற்று மூலகம் அளவுக்கு அதிகமாகும் பொழுது நம்மளுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இதனால எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். காற்றை கம்மிப்படுத்துற மாதிரி வாயு முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நல்லா தூக்கம். ஆள்காட்டி விரலை பெருவிரலுக்கு கீழே இங்க வச்சு நல்ல ஒரு அழுத்தம், இவ்வளவுதான். 2 கையிலையுமே ஒரு 10 நிமிஷம் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ரொம்ப நாளா எனக்கு தூக்கம் வரல அப்படின்றவங்க காலையில ஒரு 10 நிமிஷம், மதியம் 10 நிமிஷம், இரவு 10 நிமிஷம் தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா தூக்கம் வரும். ஏன்னா காற்று வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் உங்களுடைய எண்ண ஓட்டமும் குறையும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு காற்று எல்லாமே எனக்கு நல்லா இருக்குங்க, இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஆகாய சக்தி அவங்க உடம்புல சமமா இல்லாம இருக்கும். ஸோ ஆகாய சக்தி சமமா இருந்ததுனாலும் தூக்கம். ஆகாய சக்தி அப்படின்றது பஞ்சபூதத்துல ஒரு மூலகம். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் சொல்லுவோம். ஸோ பிரபஞ்சத்துல இருந்த அந்த ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தூக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த பிரபஞ்சத்துல இருக்க ஆற்றலை நம்ம சமன்படுத்துறதுக்கு ஜஸ்ட் இந்த ஆகாய முத்திரையை செய்யணும். அதாவது நம்மளோட நடுவிரலோட பெருவிரல் நுனியும் டச் பண்ணி மற்ற விரல் ஜஸ்ட் நீட்டிருக்கணும். இதை மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஒரு சிலருக்கு இந்த ஆகாய சக்தி பிரபஞ்ச ஆற்றல் வந்து ப்ரெஷர் அளவுக்கு அதிகமாகும். அப்போ அந்த பிரபஞ்ச ஆற்றல் அளவுக்கு அதிகமாகும் பொழுது ஜஸ்ட் இந்த சூனிய முத்திரை, அதாவது இந்த நடுவிரல் தான் நம்மளுக்கு பஞ்சபூதத்துல ஆகாய சக்தியை குறிக்கிறது. ஸோ அந்த ஆகாய சக்தியை கட்டுப்படுத்தும் பொழுதும் தூக்கம் வரும். ஸோ அந்த ஆகாய சக்தி ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமா இருக்கா, இல்லை அந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கும் போது நீங்க சமன்படுத்தினா போதும். ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு இறுக்கமாவே இருக்கும். நான் இந்த முத்திரை வச்சாலுமே எனக்கு உள்ள ஒரு இறுக்கம் இருக்குன்னா ப்ரெஷர் அளவுக்கு அதிகமா இருக்கு. ஸோ உடனே நீங்க இதை பண்ணீங்கன்னா உடனே அந்த ஆகாய சக்தி கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நல்லா தூக்கம் வரும். உடம்பு முழுவதும் அரிப்பு வேர்க்குறி இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு இயற்கையான முறையில் ஒரு ரெமெடி சொல்லுங்க மேடம். இந்த வெயில் காலத்துல உடம்புல அரிப்பு வேர்க்குரு வரதான் செய்யும். ஸோ உடம்புல அரிப்பு வர முக்கிய காரணம் ரத்தம் ஓவரா சூடாகும் பொழுது தோல்ல ரத்த ஓட்டம் போகும் பொழுது அந்த தோல் வந்து எனி டைம் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும்.
இவங்க எப்படிலாம் ரெமெடி பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக இவங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை தோல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்தாங்கன்னா, நாளடைவில் அந்த அரிப்பு வந்து சூப்பராக கம்மியாகும். இதுவே வேர்க்கூர் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்கும் கம்பல்சரி வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருப்பேன். அதே மீறி எனக்கு வேர்க்கூர் பயங்கரமாக வந்துடுச்சுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நுங்கு தண்ணி, இல்லை இந்த பதநீர், இளநீர் கிடைக்குதுன்னா இளநீர் தண்ணீர், பதநீர் தண்ணி இதெல்லாம் உடம்புல ஊற்றி குளிக்கும் பொழுது அந்த வேர்க்கூர் உடனே கொட்டிடும். 1 நாள் 2 நாள்ல இந்த வேர்க்கூர் சூப்பராக கொட்ட ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் பயங்கரமாக வேர்க்கூர் கொட்டிடுச்சு அப்படின்னா, வேர்க்கூர் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா, நல்ல நார்மல் வாட்டரை அப்பப்போ உடம்புல ஊற்றிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 4-5 தடவை சும்மா ஒரு 4 தடவை உடம்புல ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த உடம்பு வந்து அந்த ரத்தம் குளுமையடையும் போது தோல் பெரிய பாதிப்பு இல்லாமல் அரிப்பு மற்றும் வேர்க்கூர்லேருந்து வெளியேறலாம். உடம்பு வறட்சியிலிருந்து மீண்டு வர ஒரு முத்திரை சொல்லுங்க மேடம். நம்ம உடம்புல வறட்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நீர் இருந்தால் மட்டும்தான் அந்த வறட்சியிலேருந்து நம்ம மீள முடியும். ஸோ அதனால தான் நீர் ஆகாரங்கள் நிறைய எடுக்க சொல்கிறது அதுதான். பழங்களாக இருக்கட்டும், காய்கறி, ஜூஸ் இது எல்லாமே நீர் ஆகாரமாக எடுத்துகிட்டு வாங்க. இதில் கம்பல்சரி கூலிங் ஐட்டமான ஐஸ் ஐட்டத்தை போட்டு எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து முக்கால்வாசி நீர்த்தன்மையால் ஆனது தான். அந்த நீர் குறையும் பொழுது தான் நம்ம உடம்புல பலவித நோய் வருது. அது தோல் அரிப்பாக இருக்கலாம், இல்லை வேர்க்கூறு இருக்கலாம், இல்லை உடம்பு எரியிற மாதிரி, யூரின் போகிற இடம் புண்ணு, வாய் புண்ணு, இதெல்லாம் காரணம் அந்த உடம்புல இருக்க நீர்த்தன்மை கம்மியாகிறது தான். ஸோ இதுக்கு ஒரே ஒரு முத்திரை, சிம்பிள் முத்திரை சொல்லித்தரேன். தொடர்ந்து 10 நிமிஷம் செஞ்சால் போதுமானது. ஒருவேளை நீங்கள் வெளியே பயங்கர ட்ராவலில் இருக்கீங்க, எனி டைம் ஆல்வேஸ் ட்ராவலிங் தான் உங்கள் ஒர்க் அப்படின்னா, 10 நிமிடம்ன்றதை 20 நிமிடம் இல்லை அரை மணி நேரமும் இந்த முத்திரையை வைக்கலாம். இந்த மாதிரி இந்த முத்திரை வைக்கும் பொழுது நம்ம உடம்புல நீர்த்தன்மை சமமாகும் பொழுது நல்ல தூக்கம், தோல் அரிப்பு, இந்த மாதிரி எதிர்காலத்தில் வர வேண்டிய நோய் எதுவுமே உங்களை தாக்காது. ஜஸ்ட்டு இந்த முத்திரை என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய வலது கையில் சுண்டு விரலுக்கு கீழே அந்த முடையிற இடத்துல ஜஸ்ட் இப்படி டச் பண்ணும். அதுவே இடது கையில் சுண்டு விரல் முனியும் பெருவிரல் முனியும் டச் பண்ணணும். இந்த முத்திரையை 10 நிமிடம் வைங்க. வெளியே சுற்றுற மாதிரி தான் ஒர்க் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் மாதிரி இந்த முத்திரையை வைக்கணும். இந்த முத்திரையை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, இந்த உலகத்தில் நோய் வர்றதுக்கு காரணமே சூடு குளிர்ச்சி தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம உடம்புலையும் வலது பக்கம் சூடாகும், இடது பக்கம் குளிர்ச்சி தன்மையில் தான் இயங்கும். இது இயற்கை. இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வலது பக்கம் சூடு தன்மையில இயங்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக சூடாயிடக்கூடாது, அந்த இடத்துல நீர் அதிகமாக வேணுன்றதுக்காக தான் சுண்டு விரல் தான் பஞ்சபூதகத்தில் நீர் மூலகம். ஸோ அந்த இடத்துல நீர் தன்மையை அதிகமாக்கணும் அப்படின்றது தான் அந்த விரலை வந்து, பெருவிரலை வந்து நம்ம சுண்டு விரலுக்கு கீழே நீர் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம். அதுவே நம்மளுடைய வலது பக்கம் குளிர்ச்சி தன்மையில் இயங்குறது. ஸோ அளவுக்கு அதிகமாக நீர் அதிகமானாலும் நோய். ஸோ அளவுக்கு அதிகமாக நீர் ஆகக்கூடாது, நீர் சமமாக இருக்கணுன்றதுக்காக தான் நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் சமமாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடம்புல நீர் தேவையான அளவு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பெரிய பாதிப்பு வராது. இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் உணவு எடுக்கிறதையும் நீர் ஆகாரமாக எடுத்தீங்கன்னா இந்த வெயிலில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு. உங்கள் உடம்புல மட்டும் சிறு சிறுன்னு காற்று வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வெயில் காலத்தில் ஒரு பட்டு சேரியே நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காம உடம்பு எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஒரு ஏசி போட்ட மாதிரி உடம்பு அப்படியே சிறு சிறு சிறுன்னு இருக்கும். இந்த முத்திரை வந்து அவ்வளோ பலன் கிடைக்கும். தொடர்ந்து செஞ்சு பாருங்க, உங்க உடம்பு வறட்சியிலேருந்து வெளியேறலாம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே நீங்கள் ரொம்ப நிதானமாக பதிலளிச்சிருக்கீங்க. நேயர்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் கேட்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.